வியூவர்ஷிப் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம என்ன பார்த்தோம், ஸ்டோரி நம்ம முன்னாடி எத்தனை வருஷம் ஆயிடுச்சு நான் ஸ்டோரி சொல்லி. அதனால் இன்றைக்கி நம்ம ஸ்டோரிஸ் தான் பார்க்க போகிறோம். அதனால் நான் சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, இப்படி பெல் ஐக்கானை டேப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம என்ன கதை பார்க்க போனால், நம்ம பிரேக் போன வாட்டி ஒரு வீடியோ போட்டுருந்தோம். அப்போது அதை வச்சு நான் சொல்லித்தர போகிறேன். இப்போ ஒரு கதையை சொல்ல போகிறேன். என்னடா இவன் பிரேவ்னு சொல்லிட்டுருக்கான்னு பார்க்காதீங்க. நிறைய பேர்த்துக்கு கொஞ்சம் ஃபியரில் தான் இருக்காங்க நிறைய விஷயத்தில். அதனால நான் இப்போதைக்கு நான் இப்போ தைரியசாலி தானே விட்டுருங்க. இப்போ நான் தைரியம் இல்லை, கொஞ்சம் ஃபியர் தானே. இந்த வீடியோவை பாருங்கள், எல்லாருமே பாருங்கள், அவ்வளோதான். இப்போ என்ன ஆச்சுன்னா, இப்போ என்ன கதை பார்க்க போகிறோம்னா, ஒரு ஃபுட்பால் பொண்ணு, மீனு பொண்ணு பற்றி பார்க்க போகிறோம். ஒரு நாள் ஒரு மீனு பொண்ணு இருக்காள். அவள் ஃபுட்பால் பிளேயர். அவள் எப்போவுமே விளையாடுவா. அவளுக்கு என்னென்னா டெய்லி 6 மணிக்கு தான் முடியும். 4 மணி டு 6 மணி வரைக்கும் அவள் ஃபுட்பால் விளையாடுவாள். ஒரு நாள் டோர்னமெண்ட் இருந்ததுனால 7 மணி முடிஞ்சிட்டு ஒரு 8 மணிக்கு தான் வீட்டுக்கு நடந்து போவாள். போன கழிச்சு என்ன ஆகும்னா, அப்படி நடந்து போகிற நிறைய லோக்கல் ரவுடி பசங்க நின்றுட்டுருப்பாங்க. இவன் நடந்து இங்கே வந்துட்டுருக்கானா, எல்லோரும் கும்பலாக இப்போதைக்கு இந்த சைடில் நின்றுட்டு இருந்தாங்க. எல்லோரும் போகும்போது, ஏம்மா பொண்ணு, உன் நம்பர் என்ன, உன் அட்ரஸ் என்ன, நீ எங்கே இருக்குன்னு கேட்டோன்னே அவள் என்ன நினச்சான், நான் இதெல்லாம் சொல்ல முடியாது, இது என்னோடய பர்சனல் மேட்டர், நான் அதுக்கு உங்கள்கிட்ட முதல்ல சொல்லணும். அவள் கேட்டான். அவங்க சொன்னாங்க, நான் ஒரு ரிலேட்டிவ் சொன்னேன். அப்போ அவளுக்கு அப்போ சந்தேகம் வந்தது, எதுக்கு அட்ரஸ் கேட்கணும்? இப்போ ரிலேட்டிவாக இருந்தால் அவள் அட்ரஸு தெரியும்ல, ஏன் தெரியல, இவங்க ஃபேக்காக சொல்கிறாங்கன்னொடனே, இல்லை அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஒழுங்காக தரப்போறியா இல்லையானோடனே மிரட்டினாங்க. அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போயிட்டா. அடுத்த நாள் அதே 6 மணிக்கு நடந்து வந்துருந்தா. எல்லோரும் இப்போ இங்கே நடந்து வரானா, இங்கே கும்பலாக நிற்கிறாங்க. கும்பலாக நின்னோடனே என்ன ஆச்சுன்னா, இப்போ இந்த பர்சனல் இன்ஃபர்மேஷன் தருவியா மாட்டியா அப்படின்னு மிரட்டினாங்க. அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, அதெல்லாம் கொடுக்க முடியாது, நான் அதுக்கு எந்த தரணும் அப்படின்னே. சரி இல்லைன்னா எல்லாம் ரவுடி பசங்க, சரி இவ்வளோ தூக்கிடுங்க அப்படின்னு, இவ்வளோ நம்ம கடத்திடலாம் அப்படின்னு சொன்னோடனே அவளுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாமல் ஃபஸ்ட்டு ஃபியர் ஆனால் ஒரு செகண்ட் அவளுக்கு அந்த தைரியம் வந்தது. நம்ம எதுக்கு பயப்படணும், இவங்கன்னா பெரிய ஆளா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணால், ஃபுட்பால் விளையாடுவோம். எல்லாரையும் ஒரு பாலாக நினச்சிட்டு கிக்கு எல்லோரும் இப்படி அடிக்க வராங்க. இவன் காலில் கிக்கு, வயிற்றில் ஒரு கிக்கு, இந்த ஃபுட்பால் விளையாடுற மாதிரி காலால் கிக்கு, அங்கே இங்கே கிக்கு விட்டுட்டு அவங்க எல்லோரும் விழுந்துங்க. இனிமேல் பொண்ணுட்டு இந்த மாதிரி பர்சனலாக கேட்டீங்க, இந்த ஏரியாலே பார்க்கக்கூடாது, ஓடி போயிருங்க அப்படின்னு எல்லோரும் வண்டியை பார்த்தா அடிச்சுட்டு ஓடி போட்டேன். இந்த கருத்தில் உங்களுக்கு என்ன புரியுது, யாருமே பயப்படக்கூடாது. அப்போ அவன் என்ன பண்ணிட்டான்னா, அப்படியே நடந்து போயிட்டா, தைரியமாக போயிட்டா. இனிமேல் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லி இப்படின்னு ஒன்று காட்டினோடனே பயந்துட்டாங்க. அவங்களுக்கு இப்போ ஃபியர் வந்துருச்சு, அவங்க போயிட்டாங்க. அது இந்த கருத்தில் என்ன புரியுது, டோன்ட் அஃப்ரைட், யாரை பார்த்தாலும் பயப்படாதீங்க. ஏன்னா முன்னாடி வரானா அடிங்க, உன்னை மிரட்டினானா அடிங்க, நல்லா பண்ணுங்கள். எதுக்கு அதை விட்டுட்டு பயந்தான்னா, இப்போ நீங்கள் பயந்தாங்கன்னா ரொம்ப எக்ஸ்ட்ராவாக பிளாக்மெயிலாக பண்ணுவாங்க. ஸோ டோன்ட் ஃபியர், பி போல்ட் அப்படின்னு இந்த கருத்தில் நான் சொல்ல வரேன். இன்னும் உங்களுக்கு ஸ்டோரிஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வீடியோ வரும் ஸ்டோரிஸ். ஓகே, நான் ஏன் நான் ரொம்ப நாள் விட்டு போடுறேன்னா, இப்போ தான் எக்ஸாம் முடிஞ்சுது. இனிமேலேருந்து உங்களுக்கு நான் சேனல் சம்சம் டைம்ஸ் அப்டேட் வரும். ஓகே, இந்த மாதிரி கதைகள் வேணால் சப்ஸ்கிரைப், லைக், ஷேர், கமெண்ட். பாய் 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 பாய்.